இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கல்யாணம் கூட பண்ணிக்காம ஒரு தவமா இருந்து இந்த கலைய வளர்த்து வந்திருக்காங்க. இத போய் நீங்க இப்படி தப்பா பேசுறீங்க? இந்த வியாய்கனோலாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு இது பிடிக்கல. உன்னோட மாமியார நான் இத வேண்டான்னு சொல்றேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா வீட்ல என்ன வேலையோ அதை மட்டும் பாரு. நான் வீட்டு வேலையை பார்க்க தான் போறேன். இது பண்ணக்கூடாதுன்னு ஒரு மாமியாரா நல்ல விஷயத்த சொன்னா நான் கேட்டுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா என்னோட லட்சியத்தை விடுன்னு சொன்னா கண்டிப்பா என்னால விட்டு கொடுக்க முடியாது. ஒரு பொண்ணா காலம் புற வீட்டுக்குள்ளேயே இருந்து வீட்டை தொடச்சுக்கிட்டு பாத்திரம் கழுவிக்கிட்டு சமையல் பண்ணிக்கிட்டு வாழ்க்கைய ஓட்டணும்னு அவசியம் இல்ல அத்தை. வெளியில வந்து பாருங்க, பொண்ணுங்க ஆட்டோல இருந்து லாரி பிளேனே ஓட்டுறாங்க. நீங்க படிக்கல, அதனால இந்த சாதனையெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல. ஆனா நான் படிச்ச வார்த்தை. அப்புறம் எதுக்கு நான் இந்த வீட்டு வேலையிலேயே முடங்கி கிடக்கணும்? ஒருவேளை வீட்டு வேலையை பார்க்க நேரம் பத்தலைன்னா அதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்கல்ல. வீட்டு வேலை பாக்குறதுக்கும் சமைச்சு வச்சுட்டு போறதுக்கும் ஆளை வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க என்னால முடியும். மாமியாருங்கிற அதிகாரத்தை தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்கிட்ட காட்டாதீங்க. பெரியப்பாவே என்னோட லட்சியத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரு பணம் கொடுத்திருக்காரு. அவரே இது ஒரு கலையா தான் பாக்குறாரு. நான் போய் நாட்டியம் ஆடுறதுனால நம்ம குடும்பத்துக்கு கௌரவ குறைச்சல் வந்துரும்னு அவர் நினைக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் ஏன் அத்தை இப்படி நினைக்கிறீங்க? ஏய், இங்க பாரு, உன்கிட்ட ஒன்னும் அப்படியே இவ்ளோ பெரிய விளக்கம் கேட்கறதுக்குலாம் நான் உன்னை கூப்பிடல. எனக்கு இது பிடிக்கல. நீ பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். நீங்க இப்படி ஒரு உத்தரவு போட்டீங்கன்னா அதை நான் மீறதுக்கு தயாரா இருக்கேன் அத்தை. ஏய், என்ன என்ன பேசிட்டு இருக்க? நான் உன் மாமியாரு, அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. அத்தை, என்ன நீங்க தடுக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா அதை உடைச்சிட்டு நான் போய் சாதிக்கணும்னு நினைப்பேன். என்னை கட்டுப்படுத்த உங்களால முடியாது. அதுக்கு உங்களுக்கு உரிமையும் கிடையாது. எதையும் சந்திக்க நான் தயாரா தான் இருக்கேன்.